இந்த சீட் ஷேரிங் தமிழ்நாட்டில் நடக்காமல் டெல்லியில் ஏன் நடக்குது? அதிமுகவிலிருந்து அமமுக, அதே போல் பாமக எல்லாரும் டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்குறாங்க. என்னதான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு? ஏன் இதை தீர்மானிக்க வேண்டிய இடம் அதிமுக தலைமை அலுவலகம் எடப்பாடியார் தான். அவருமே டெல்லிக்கு போயிருக்காரு. என்ன காரணம்? இல்லை, டெல்லியில் சீட் ஷேரிங் நடக்குதுன்னு யார் சொன்னா தாமரை? அப்படிதான் சார் ஊடகங்கள் எல்லாம் அப்படின்னு எல்லாரும் உருட்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதிமுகவை டீக்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் உருட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் அமித்ஷா டெல்லியில் வச்சா அதிமுக பிஜேபி கூட்டணியை உறுதிப்படுத்தினார். சென்னையில் சார், சென்னையில் தானே பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி. என்டிஏக்கு நேஷனல் லெவலில் நரேந்திர மோடி தலைவர். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைவர் என்டிஏக்கு. ஆமாம், அவ்வளோதானே. அதுக்கப்புறம் இப்போ எங்கே டெல்லியில் பேச்சுவார்த்தை நடக்குது சீட் ஷேரிங்கில்? எடப்பாடியார் டெல்லி போனார், தினகரன் டெல்லி போனார், அன்புமணியர்கள் டெல்லி போயிருக்காரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெல்லியில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது போல இருக்கு. சீட் ஷேரிங் டெல்லி தான் தீர்மானிக்குது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை உருவாக்குதே சார். நல்லா கேட்குறீங்களே. கனிமொழி டெல்லிக்கு போனாங்க, நேரு டெல்லிக்கு போனாங்க, துரைமுருகன் பையன் டெல்லிக்கு போனாங்க. காங்கிரஸ் திமுக சீட் ஷேரிங் டெல்லியில் தான் முடிவு பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்து 20 21 25 28 அதை பற்றியெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறோம். இல்லை சார், எடப்பாடியார் டெல்லிக்கு போனார், தினகரன் டெல்லிக்கு போனார், அன்புமணி டெல்லிக்கு போனார். யாருமே டெல்லிக்கு போகக்கூடாதா?